சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது போலீஸ் வேகன்சி வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கான வீடியோ வந்து நேற்று வந்து போட்டிருந்தேன். இப்போ அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க இதில் டீட்டெயிலாக மோர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பணிகள், அதாவது காவலர் போஸ்ட்டு, அடுத்து சிறை காவலர், அதுக்கடுத்து தீயணைப்பு பணியாளர், மொத்தம் 3 வேக்கண்ட்டு. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து. அறிவிக்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் நமக்கு வெளியிட்டிருக்காங்க, 21/8/2025. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 22/8/2025. லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த மாதம் 21ஆம் தேதி, 21/9/2029 25 வரை டைம் இருக்குது. ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா அதை திருத்துறதுக்கு வந்து 25/9/2025 வரை டைம் இருக்குது. எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னோன்னா 9/11/2025. ஸோ ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து டேட் வந்து இதுலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அடுத்து வந்துட்டு டோட்டலாக நமக்கு வந்து 3644 ப்ளஸ் 21 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது காவல்துறை 2ஆம் நிலை காவலருக்கு வந்துட்டு 2833 வேக்கன்சி, அதாவது ஆண் பெண் இருப்பாளருமே சேர்த்து தான். அடுத்து வந்து சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, இதில் வந்துட்டு 142 வேக்கன்சி ஆண்கள், 38 வேக்கன்சி பெண்கள், மொத்தமாக 180 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து தீயணைப்பாளர், இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆண்களில் மட்டும் 631 போஸ்ட்டு, டோட்டலாக ஒரு 3644 ப்ளஸ் 21 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு செய்யப்பட்ட தகுதியான பெண் விண்ணப்பதாரர் வந்து இல்லாத பட்சத்தில் அந்த தேர்வில் ஒவ்வொரு நிலையிலும் அந்த காணியில் பணியிடங்களை வந்து அதே வகுப்பினரை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை வந்து கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பழங்குடியினர் அந்த எஸ்டி பிரிவிலேருந்து 21 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர், அடுத்து தீயணைப்பாளர், இதில் வந்து ஒருத்தருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சேலரி சொல்லியிருக்காங்க 18,200லேருந்து 67,100 வரை. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல தான் ஆஸ் யூசுவல் 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அடுத்து வந்து விண்ணப்பதாரர்களுக்கான வயசு வரம்பு, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது பிரிவினர் ஓசி பிரிவினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ ஏஜ்லேருந்து எவ்வளோ ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு, இது வந்து 2ஆம் நிலை காவலர் பதவிகளுக்கான கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அதிகபட்சம் 35 வயசு வரை இருக்கலாம். அடுத்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5% வந்து முன்னாள் இராணுவத்திற்கான இடஒதுக்கீடு, அடுத்து 3% வந்து ஆதரவற்ற விதவைகளுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பதவி விருப்ப முன்னுரிமை, அதுக்கடுத்து வந்து தேர்வு முறை, எப்படி தேர்வு முறை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு 80, முதன்மை எழுத்து தேர்வு 70, அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறப்பு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 மதிப்பெண்கள், அதாவது தேசிய மாணவர் படை சான்றிதழ் NCC 2 மார்க்கு, நாட்டு நல பணித்திட்ட சான்றிதழ், விளையாட்டு சான்றிதழ், இப்படி இது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கிரெடிட் மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்திற்கான தேர்வு நிலைகள், எழுத்து தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு, 2வது முதன்மை எழுத்து தேர்வு, அடுத்து வந்துட்டு 45 மார்க்கு தேர்வு. PDF வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்க